உங்களுக்கு பிறந்த குழந்தையில ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். டேய் டேய் விடுடா. யாரா நீ? டேய் டேய். என்னங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? என்னோட குழந்தைய திருப்பி கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம் திருப்பி கொடுங்க ப்ளீஸ். என் குழந்தைய திருப்பி கொடுங்க. ஆனா என்னோட அழுக அந்த 4 சுவரை தாண்டி யாருக்குமே கேட்கல. இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கணும் போல இருந்துச்சு. என்னோட பேரு கல்கி. நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன்னு நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்ல. நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு கடவுள் கிட்ட போயிட்டாங்க. முன்னாடிலாம் நான் பார்க்க ரொம்ப அழகா இருந்தேன். என்னோட அம்மா மாதிரியே காலேஜே என்னோட அழக ஒரு பிரமிப்பா தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா இது எதுவுமே என் சித்தியோட பொண்ணு ரம்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல. என் மேல அளவு கடந்த பொறாமப்பட்டான். எனக்கு 18 வயசு ஆனப்போ எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு என்னோட வெயிட் பல மடங்கு கூடிடுச்சு. அப்ப இருந்து இந்த உலகம் என்ன வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சது. ஹே இங்க பாரு, உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோட காது இந்த மாதிரி கடுமையான வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு பழகிடுச்சு. இதை எதையுமே நான் கண்டுக்காம தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோட படிப்புல கவனம் செலுத்த எவ்வளவோ முயற்சி பண்ண. ஆனா கிளாஸ்லயும் என்னை யாரும் நிம்மதியா இருக்க விடல. ஒரு பொண்ணு குண்டா இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? ரம்யாவை நினைச்ச மாதிரியே காலேஜ்ல பியூட்டி குயினா மாறிட்டா. எல்லா பசங்களும் அவளைதான் துரத்தி லவ் பண்ணாங்க. சிட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரனான அருணாச்சலத்தோட ஒரே வாரிசு கௌதம் கூட ரம்யாவோட அழகுல மயங்கி அவளை லவ் பண்ணான். நான் அவங்க கண்ணுல படுறப்பெல்லாம் என்னை அவமானப்படுத்திட்டே இருந்தாங்க. ரம்யா, உங்க அக்காவை காலேஜ்ல இருக்கிற ஒரு காம்படிஷன்ல மட்டும் அவளை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அது என்ன காம்படிஷன் தெரியுமா? மிஸ் நீரியான மாதிரி தானே இருக்கா? நான் காலேஜை விட்டு டிஸ்மிஸ் ஆகி போயிடலான்னு முடிவு பண்ண. வந்துட்டியா? அருணாச்சலத்தோட ஒரே வாரிசான கௌதமோட உனக்கு நான் சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கேன். கௌதம் என் தங்கச்சி ரம்யாவோட லவர். இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட கெஞ்சி பார்த்தேன். கௌதம் தாத்தா தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. அததான் எல்லாரும் அவங்க வீட்லயும் கேட்பாங்களாம். வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட என்னோட தங்கச்சியோட லவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அருணாச்சல குடும்பத்தோட மருமகளா ஆகணுங்கிறது சிட்டில உள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே கனவா இருந்துச்சு. ஆனா அந்த கனவு எனக்கு தான் நடந்திருக்கு. இந்த அழகான கனவு சீக்கிரமாவே தீப்பிடிச்சு எரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கௌதம்க்கு என்ன பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். காலேஜ்லயே ஹீரோ மாதிரி இருக்கிற கௌதம் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துனாங்க. அப்போதுல இருந்தே கௌதம்க்கு என்ன சுத்தமா பிடிக்காது. கௌதமோட தாத்தா வற்புறுத்தினதுனாலதான் கௌதம் வேண்டா வெறுப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் முடிஞ்சதும் ஹையர் ஸ்டடீஸ்னு சொல்லி பெங்களூருக்கு ஓடி போறதுதான் அவனோட பிளானா இருந்துச்சு. யாருக்குமே பிடிக்காத இந்த கல்யாணத்தை ஏன் கௌதமோட தாத்தா நடத்தினாருன்னு தான் எனக்கு சுத்தமா புரியல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு நான் கல்யாண மண்டபத்திலே மயங்கி விழுந்தேன். கல்கி, என்னாச்சு கல்கி? மிஸ்டர் அருணாச்சலம், உங்க மருமக கர்ப்பமா இருக்காங்க. இத கேட்ட உடனே என் உசிரே நின்னு போச்சு. இது வரைக்கும் எந்த பையனும் என்ன தொட்டது கூட இல்ல. எனக்கும் யார் மேலயும் அஃபேர் இருந்ததும் இல்ல. யாரோ என் மேல மந்திரம் போட்ட மாதிரி இருக்கு. நான் எந்த தப்பும் செய்யாம எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்னு டாக்டர் கிட்ட கேட்டேன். இல்ல, இதெல்லாம் எதுவும் சாத்தியமே இல்ல. எங்கேயோ ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. நான் சொல்றது டவுட்டா இருந்தா என் கூட ஹாஸ்பிடல் வாங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்றேன். நான் உறுதியா சொல்றேன், நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி 4 months pregnant. என் வயித்துல 4 மாச குழந்தை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல. தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷமா தாத்தா? இவ போய் நம்ம பிசினஸ பாத்துப்பாளா? எப்படி வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டா? கௌதம் ப்ளீஸ். என்ன ப்ளீஸ் தாத்தா? சரி, மருமகளை உள்ள கூட்டிட்டு போ. தன்னோட தாத்தாவுக்கு பைத்தியம் தான் புடிச்சிடுச்சுன்னு கௌதம் நினைச்சான். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தன்னோட மருமகன்னு சொல்லணும்? எனக்கு அது புரியவே இல்ல. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தும் கூட கௌதமோட தாத்தா எனக்காக சப்போர்ட் பண்ணாரு. நான் தான் அருணாச்சல குடும்பத்தோட மருமகன்னு உறுதியா வர சொல்றாரு. ஏய், வாடி என் கூட. கௌதம், என் வயித்துல இருக்கிற குழந்தை யாருன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையாதான் சொல்றேன், என்ன நம்பு. இது வரைக்கும் என்ன யாரும் தொட்டதே இல்ல. அப்புறம் பேய் வந்து உன் வயித்துல குழந்தைய போட்டுட்டு போயிடுச்சா? எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. நான் தப்பான பொண்ணு இல்லன்னு நிரூபிச்சு காட்டுறேன்.
என் அப்பாவும் என் சித்தியும் அவங்க பொண்ணும் யாருமே எனக்காக வரல. எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆனதுல ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இவ்ளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண கௌதம் தாத்தா கூட எதுவுமே பேசாம அமைதியா நின்னாரு. இந்த உலகத்துல யாருமே இல்லைன்ற உண்மை எனக்கு புரிஞ்சது. நான் சென்னையில இருந்து கிளம்பி மும்பைல இருக்கிற எங்க அத்தை வீட்டுக்கு போனேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால எங்க அத்தை ஒரு காலி பிளாட்ல என்ன தங்க வச்சு ஆதரவு கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு அவங்க எனக்கு நிபந்தனையும் விதிச்சாங்க. சாப்பாடு மட்டும் சரியான நேரத்துல அவங்களே வந்து எனக்கு கொடுப்பாங்க. சொல்ல போனா 24 மணி நேரமும் இந்த வீட்லயே ஒரு கைதி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 5 மாசத்துக்கு அப்புறம் நான் என்னோட 2 குழந்தைகளை பெத்து எடுத்தப்பதான் இத்தனை நாள் நான் பட்ட வலிகள் எல்லாத்தையும் மறந்திருந்தேன். இந்த பிஞ்சி முகங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு முழுமையான உணர்வு ஏற்பட்டுச்சு. ஆனா என்னோட இந்த சந்தோஷம் 2 மணி நேரம் கூட நிலைக்கல. ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நர்ஸ் என்கிட்ட ஓடி வந்து, உங்களுக்கு பிறந்த குழந்தையில ஒரு குழந்தைய யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். டேய் டேய் விடுடா, யாரா நீ? டேய் டேய், என்னங்க இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? என்னோட குழந்தைய திருப்பி கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம், திருப்பி கொடுங்க ப்ளீஸ். என் குழந்தைய திருப்பி கொடுங்க. ஆனா என்னோட அழுக அந்த 4 சுவரை தாண்டி யாருக்குமே கேட்கல. இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கணும் போல இருந்துச்சு. அந்த நேரத்துல நர்ஸ் வந்து என்னோட இன்னொரு குழந்தைய என்கிட்ட கொடுத்த உடனே என் அழுக நெருப்பு பந்து மாதிரி என் மனசுக்குள்ளேயே அமங்கிடுச்சு. என்னோட இந்த குழந்தைய என் உலகமா மாத்திக்கிட்டு நான் என்னோட புது வாழ்க்கைய தொடங்கினேன். நான் மறுபடியும் என்னோட படிப்பை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஃபேமஸ் நியூரோ சர்ஜனா மாறினேன். எனக்கு இன்னொரு நல்ல விஷயம் கூட நடந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வெயிட்ட குறைக்க ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு பெரிய சாபத்துல இருந்து விடுபட்டு மறுபடியும் ஒரு தேவதை மாதிரி மாறினேன். ஹாஸ்பிட்டல்ல கூட என்ன எல்லாரும் டாக்டருக்கு பதிலா மாடல்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல என்னோட பொண்ணு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமா நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு கார் மரத்து மேல வேகமா மோதிச்சுன்னு நான் கார்ல இருந்து இறங்கி வந்து பார்த்தப்போ ஒருத்தர் அதுல அடிபட்டு மயங்கி கிடந்ததை பார்த்தேன். நான் ஒரு டாக்டருங்கிறதுனால அவரோட பல்ஸை பிடிச்சி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த நபர் என்னோட கையை இறுக்கமா பிடிச்சாரு. அபினவ் ஸ்கூல், அபினவ், என் கையை விட்டுறாதீங்க ப்ளீஸ். அவரு மயக்கத்துல இருந்தாரு. ஆனாலும் அவரு என் கைய விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சரியா அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் அங்க வர நான் அவரை அழைச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறினேன். இவரை எனக்கு பல வருஷமா தெரிஞ்ச மாதிரியே என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இவர் 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் விஜய் ஈஸ்வர் தானே? அவரை பார்த்த முதல் செகண்ட்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். அவரோட கண்ணு யாரையோ தேடிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஆனா அன்னைக்கு மதியானமே நான் அவரோட குரலை கேட்டேன். நான் ஒரு நிமிஷம் டாக்டர்கிட்ட பேசணும், ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் டாக்டர்கிட்ட பேசி ஆகணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்தது சிட்டிலே ஃபேமஸான நியூரோ சர்ஜன். தேங்க்யூ. விஜய் என்னோட கேபினுக்கு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அதுவும் அந்த தலையில கட்டோட. அவரோட பையன் அபினவ் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு லேட் ஆனதுனாலதான் அவ்வளவு அவசரமா போயிட்டு இருந்தேன்னு விஜய் சொன்னாரு. விஜய் பேச பேச நான் என்னோட கண்ணை எடுக்காம அவரையே பார்த்துட்டே இருந்தேன். அவரோட ஹேர், அவரோட ஃபிட்டான பாடி என்னை என்னென்னமோ பேச வச்சிடுச்சு. தலையில அடிபட்டும் கட்டு போட்டு எப்படி உங்களால இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க முடியுது? ஐயோ, நான் ஏன் விஜய் கிட்ட அப்படி கேட்டேன்னு எனக்கே தெரியல. எனக்கு அவமானமா போயிடுச்சு. நான் சொன்னதை கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு விஜய் அங்கிருந்து போயிட்டாரு. எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை பார்த்ததும் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. கால் பண்ணது வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். நான் பயத்துல அந்த காலை கட் பண்ணிட்டேன். அப்புறம் என் பொண்ணு கிட்ட பேச நான் வீட்டுக்கு கால் பண்ணேன். அவங்க சந்தோஷமா இருக்காளான்னு அப்பா கேட்டதா ஆன்ட்டி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். நானும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா யோசிச்சு கடைசியா எங்க அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். நானும் அவருக்கு திருப்பி கால் பண்ணேன். ஹலோ கல்கி, எனக்கு உன்னை கடைசியா ஒரு முறை பார்க்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ் எனக்காக உடனே கிளம்பி சென்னைக்கு வா. என் அப்பா இப்படி பேசி நான் கேட்டதே இல்ல. அதனால உடனே நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. நான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால என்னோட பொண்ணை என்னோட அசிஸ்டன்டோட ஹோட்டல் ரூமுக்கு போக சொல்லிட்டு நான் அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போனதும் என்னோட பழைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் அப்பா என்ன திட்டுனது, என் அம்மா என்ன அடிச்சது, என்னோட தங்கச்சி என்ன அசிங்கப்படுத்தினது எல்லாமே ஒரே நேரத்துல என் மண்டைக்குள்ள வந்துட்டு போச்சு. நான் உள்ள போனப்போ எங்க அப்பா கூட லாயரும் இருந்தாரு.
கல்கி வெயிட் எல்லாம் குறைச்சு ஆளே வேற மாதிரி இருக்கா. எங்க அப்பாவை பார்த்ததும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவரு போன்ல பேசினது சொன்னது எல்லாமே டிராமான்னு. லாயர் இருக்கிறதுனால அங்க அமைதியா இருந்தேன். நான் அங்க இருந்து கிளம்பும் போது என்னோட அப்பா என்கிட்ட சில பேப்பர்ஸ் கொடுத்தாரு. அது எனக்கும் கௌதமுக்குமான டிவோர்ஸ் பேப்பர்ஸ். நான் அதை சைன் பண்ணிட்டு அந்த பேப்பரை டேபிள்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பினேன். கல்கி, அப்பா இன்னொரு டாக்குமெண்ட்ஸ வக்கீல் கையில கொடுத்தாரு. கல்கியோட பேர்ல இருக்கிற ஃபேக்டரியை வாங்க எதுக்கு கௌதமும் கல்கியோட அப்பாவும் இவ்வளவு பிளான் பண்றாங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி அவ கர்ப்பமானதுக்கு காரணம் யாரு? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.